மாமியார் வீட்டில் சமையல் சமைக்க போறேன் பாரு. சாப்பிட போறது யாரு? இத சாப்பிட போறது யாரு? டோப்பா மண்டை தான் பாரு. இது குழந்தை சமைக்கும் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். இந்த வீட்டில் சமைக்கிறேன் நானும், சாப்பிட போது என் குடும்பம். புளியோதரையும் சோறு, நல்ல பொருத்தமாய் சாம்பாரு. பூரி கிழங்கு பாரு, அது சமைக்கிறது ரொம்ப போரு. என்ன சமைக்கிறதுல ஒரே பாட்டம் கூத்துமா இருக்கு? டோப்பமண்ட நான் முதல் நாள் சமைக்கலாம், அதுவும் நம்ம மாமியார் வீட்டில். அதான் பாடினா ருசியா சமைக்க முடியும் நீ பாடிக்கிட்டு இருக்கேன் டோப்பமண்ட. இது என்ன புது பொருளியா இருக்கு? புது பொருள் இல்லை, இது உண்மைதான். சரி சமைச்சு தொலைஞ்சாச்சா இல்லையா? என்ன காய் பூரா அப்படியே பச்சை பச்சையா இருக்கு? டோப்பமண்ட காய்னா பச்சையா தான் இருக்கும். இதெல்லாம் என்ன பேச்சு, பையனை பேச்சு தெரியா? சரி வாயமடு. காய் பச்சையா இருக்கோனே எங்களுக்கு தெரியும். இன்னும் சமைக்காம அப்படியே இருக்கே, எதுக்குன்னு கேட்க. என்னதான் சமைக்க போற டோப்பமண்ட? சோறாது பொங்கிட்டியா இல்லையா? சோறு அடுப்புல தான் இருக்கு. அப்ப என்ன எந்த வேலையுமே நடக்கல? இதே கிடந்து தவண்டுகிட்டு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க போல்க. டோப்பமண்ட உனக்கு 5 நிமிஷத்துல நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன், நீ போயா? ஆமா, இவ்வளவு நேரம் எதுவுமே பண்ணல, 5 நிமிஷத்துல நீ சமைச்சிருவ. உன் சமையலே சரி கிடையாது. என்ன முழுசு முழுசா வச்சிருக்க, எப்ப சாப்பிட்டு கொண்டாட? பசியே வந்துட்டு எனக்கு. ஏ கோமரி, அந்த பிள்ளைய ஆசைப்பட்டு வந்து சமைச்சிட்டு இருக்கு. அவளை எதுக்கு ஆசிக்கிட்டு இருக்க கோமரி? சமைக்க வீடு. என்னவோ நீ மட்டும் டைமுக்கு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போட்ட மாதிரிதான். எல்லா நாளும் 12 மணிக்கு சாப்பாடு செய்ய சொன்னா 1:30க்கு தான் செஞ்சு முடிக்க. இதுல இந்த பிள்ளைய வேற கேள்வி கேட்க போல்க. எப்ப அவளுக்கு முடியுதோ சமைச்சு தரட்டும். முத நாள் சமைக்கால கொஞ்சம் பொறுமையா இருக்கும் கோமரி. அத்தை நீங்க தானே 12 மணிக்கு சாப்பாடு கேப்பியா? அதுதான் கேட்டேன். என்ன பண்ண முத நாள் நேரம் ஆவதான் செய்யும். ஏது எது எங்க இருக்குது தெரியாதுல்ல. பொறுமையா அவ சமைக்கட்டும். நீ ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. சரி அத்தை. குழந்தைமா உன்னால முடிஞ்சதே, நீ பொறுமையா சமை. சரியத்தை சமைச்சிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு தான் என் மருமவ சமைச்சதை நாங்க முத தடவையா சாப்பிட போறோம். எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் சமைச்சு எடுத்துட்டு வாமா. சரியத்தை சோறு வந்துட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல குழம்பு வச்சிருவேன். சரிம்மா குழந்தை சரி. என் மூத்த மருமவனா மூத்த மருமவதான். பிள்ளை சொல்லாமலே எல்லா வேலையும் செய்யுதே. ஐயோ நேராயிட்டு போல்க்கா, எல்லாரும் பச்சை எடுக்குன்னு தான் வந்து பார்த்துட்டு போறவ. நம்ம சீக்கிரமா காயெல்லாம் அள்ளி போட்டு அவிப்போம். காயை வளர்த்தையும் சட்டியில் அள்ளி போட்டு வேற என்ன போடணும்? தண்ணி ஊற்றணும், உப்பு போடணும். அதுக்கு மேலே என்ன போடுவாவ? கலராக இருக்கும்லா. ஒரு சமயம் இவ்வளோ கலரான காயெல்லாம் அவிஞ்ச உடனே அந்த கலர் வந்துடும்னு நினைக்கிறேன். சரி சீக்கிரமாக குழம்பு வச்சு கொடுத்துருவோம். எங்கள் அம்மா சமையல் பண்ணும்போது கடுகு கருவேப்பிலாம் கிடக்குமே. சரி அது இந்த டப்பாவில் எதுலையாவது இருக்கோ அள்ளி உள்ளே போட்டுருவோம். சேர்த்து போட்டு அவிச்சிட்டோம்னா கடுகு மிதந்துடும். குழந்தை குழந்தை இந்த வாரே. என்னங்க குழந்தை, இன்னைக்கு வீட்டில் நீ தான் சமைக்கிறியா? ஆனந்த் வந்து சொன்னானா, உடனே உங்க சமையலை சாப்பிட்றதுக்கு ஆசையா ஓடி வந்துட்டேன். சமைச்சு முடிச்சிட்டீங்களா குழந்தை? சமையல் ஆயிட்டு இருக்கு. அப்படியே குழந்தை, இப்போ சாப்பிட முடியாதா? இன்னும் 5 நிமிஷத்துல நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன், உட்காந்துருங்க. சரி குழந்தை. இன்னைக்கு குழந்தை சமையல்ல ஒரு புளி பிடிச்சிட வேண்டியதான். அற்புதமா இருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி கையால இன்னைக்கு தான் நான் முத முறையா சாப்பிட போறேன். குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறதுனால கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. நல்லா இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லி என்கரேஜ் பண்ணணும். அப்பதான் அடுத்தடுத்து அவங்க நல்லா சமைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. சமைச்சு முடிக்கட்டும். என்னங்க சமையல் ரெடி ஆயிட்டு? இப்போதானே ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு இருந்த, அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சா குழந்தை? சரி சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அத்தை அத்தை, சரோஜா ஆனந்த் சாப்பிட வாங்க. எப்பாடா ஒரு வழியா சமைச்சு முடிச்சிட்டு கூப்பிட்டு தொலைச்சிட்டா. போய் சாப்பிடுவோம், வயிறுலாம் பசி எடுக்குது. என்னது இது கன்றாவி? சோறு வடிக்கேன்னு சொன்னா இங்க கஞ்சி கொண்டு வச்சிருக்கா. அதுக்குள்ள இந்த வீட்டுல யாருக்கு ஜுரம் வந்து நோக்காடு வந்துச்சு, எல்லாருக்கும் சேர்த்து கஞ்சி வச்சிருக்கு. என்ன ஒரு மூஞ்சி சரியில்லை. இந்த வீட்டுல மொத்த பேருக்கு காய்ச்சல் வந்து தொலைஞ்சிட்டோம். இது என்ன கிளவி பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கு. ஏ குழந்தை, இது என்னது? சோறுக்கா. என்னது சோறா? சோறு எங்க இருக்கு? உங்க முன்னால தட்டுல இருக்கு பாருங்கக்கா. இது சோறா? ஆமாக்கா, நான் பொங்கின சோறு. சாப்பிட்டு பாருங்கக்கா, நல்லா இருக்கும். குழம்பு ஊத்தட்டுமா? எனக்கு முதல்ல இதுக்கு விட தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு வேற குழம்பு ஊத்தலாம். என்னக்கா விட தெரிஞ்சாகணும்? பரிச்சை எழுதிருக்கீங்களோ?
வாய் மூடு. சோறு ஏன் இப்படி இருக்கு? இதுக்கு விட சொல்லு. அக்கா எனக்கு வந்து சோறு வடிக்க தெரியாதா? நான் இவ்வளோ அரிசிக்கு இவ்வளோ தண்ணின்னு கரெக்டாக வச்சு எங்கள் வீட்டில் வடிப்பேன். தண்ணிலாம் வத்திரும், சோறு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் எங்கள் வீட்டில். இங்கே நிறைய அரிசி போட்டதுனால எவ்வளோ தண்ணி ஊற்றுதுன்னு கன்ஃபியூஸ் ஆகி இந்த மாதிரி ஆயிட்டுக்கா. சே, வாய் மூடு. எப்படி உங்க வீட்ல மட்டும் உதிரி உதிரியா வராங்க மட்டும் தண்ணியா வந்துரும்? எவ்வளவு அரிசி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திருக்கணுமா இல்லையா? ஒரு சோறு கூட உனக்கு ஒழுங்கா வச்சு இறக்க தெரியல. சாரோஜா, இவ்வளவு பேருக்கு எப்படி சமைக்கிறது தெரியாம வாட்டுக்கு ஏதோ ஒன்று சமைச்சிருக்கா. வீடு அத போட்டு எதுக்கு கேள்வியா கேட்க? நீ அது உள்ள போனியே கொஞ்சம் தண்ணி இவ்வளவுதான் வைக்கணும்னு வச்சு கொடுத்துட்டு வரக்கூடாதாங்க. என்ன எங்க நிக்க விட்டியலோ? நீங்க உள்ள பண்ணியெல்லாம் நீங்க வச்சு கொடுத்து விட்டு வர வேண்டியதானே? நான் அழகா சமைச்சிருவான்னு நினைச்சேன். அவளுக்கு சோறு வடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சாயங்காலத்துக்கு நீ வடிச்சிரு சரோஜா. அப்படினா இவ ஒரு நாள் சோறு வடிக்க தெரியாமல இந்த வீட்ல உட்கார்ந்து சும்மா திங்கணுமா? அப்படி சொல்லல, போக போக கத்துக்கிடுவா. அதெல்லாம் முடியாது அத்தை. அவ ஒரு நாள் சமைச்சா நான் ஒரு நாள் சமைப்பேன். இல்லனா நானும் சமைக்க மாட்டேன். அவள மாதிரி சும்மா தான் உட்கார்ந்திருப்பேன் சொல்லிவிட்டேன். ஆமா, ஒரே போட்டிக்கு தான் நிக்காத பிள்ளை கிட்ட. சீக்கிரம் சாப்பிட்டு எழும்புங்க. இதை எப்படி சாப்பிட்டு தொலைக்கனே தெரியல. குழம்பையாவது கோரி ஊத்தி அப்படியே கரைச்சு குடிக்கட்டும். சரிக்கா, ஊத்தியே. எல்லாரும் சாப்பிடுங்க, குழம்பு ஊத்தியாச்சு. என்னது இது கொடுமை? கொடுமை இல்லை, குழம்பு. என்னது குழம்பா? நீ வெட்டி வச்ச காய் இங்க இருக்கு, குழம்பு அங்க இருக்கு. அக்கா காயெல்லாம் போட்டு தான் குழம்பு வச்சு, அதுதான் குழம்பு. சரி, இது எப்படி குழம்பாவா? ஆமா, அந்த குழம்பு நீ எப்படி வச்ச? அது எல்லா காயும் நான் வெட்டி வச்சிருந்தேன்ல, அதை பானைக்குள்ள போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அவிச்சு இறக்கி வச்சேன்க்கா. அப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் அள்ளி உள்ள போட்டுட்டேன்க்கா. எல்லாரும் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். காயை உப்பு போட்டு அவிச்சு வச்சுட்டு இது குழம்புங்க. இது சூப்பு. சூப்புக்கு கூட மிளகு சீரகம் போட்டுருக்கணும். நீ என்னமா கடுகு போட்டேன் கருவேப்பிலை போட்டேன்னு வந்து நிற்க. அந்த கடுகு கூட சொத்தா எண்ணெய் ஊற்றி தாளிச்சு கொட்ட தெரியல உனக்கு? ஏக்கா அது வந்து எங்கள் அம்மா லாஸ்ட்டில் கடுகு போடணும்னு சொல்லுவா. ஆனால் எப்படி போடணும்னு தெரியாது, ஆனால் தாளிக்கணும்னு மட்டும் சொல்லுவா. அதாக்கா நான் இறக்கி வச்சுட்டு கடுகும் கருவேப்பிலையும் அள்ளி உள்ள போட்டேன். சரி, இது மனுஷன் திம்மானா? இதை மாடு மட்டும் தான் திங்க. அண்ணி நல்லா இருக்கு அண்ணி. ஓட மாடு மனுஷன். ஆனந்த், எப்படி தின்னீங்க? சரோ, எங்க அண்ணி வச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். சரி, உங்க அண்ணன் உங்க அம்மையும் பாருங்க முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்காவ. உங்களுக்கு மட்டும் சூப்பரா இருக்கும், சூப்பர். என்ன உங்க அண்ணி வச்சா உப்பு போட்டு வச்சாலும் நல்லா இருக்குமா? நான் விதவிதமா கறி வச்சு ஊத்தி அப்ப கூட ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறிய. சரோ, உன்னோட சமையல் எல்லாமே நல்லா இருக்குன்னு தானே சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நம்ம அண்ணி நம்ம வீட்டுல முதல் முறையா சமைச்சிருக்காவல்ல, அவைய மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீயும் சாப்பிட்டுட்டு அதே மாதிரி சொல்லு சரோ. இதை சாப்பிட்டுட்டு சொல்லலாம் முடியாது, அவளை போய் கொல்லதான் முடியும். பேதி எடுப்பா, குழம்பு வச்சிருக்காள குழம்பு. இந்த பையன குழம்ப நாய் கூட தான் வைக்குமே. சரோ சும்மா இரு சரோ, அண்ணி பாவம்ல. பாரு எங்க அண்ணி மூஞ்சிய. முதல் நாள் சமைச்சிருக்காவ, எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே நிக்காவ. ஆமா, யாரு ரெண்டு கண்ணத்துல விடுவான்னு எதிர்பார்த்துட்டு நிப்பா. அத்தை சாப்பிடுங்க அத்தை, ஏன் என்னையவே பார்த்துட்டு இருக்கிய? ஆமாத்த, எனக்கு சமைக்க தெரியாது. எங்க வீட்டுல கஞ்சி செய்வேன், அப்புறம் புளிச்சோறு செய்வேன். அத்தை ஒரு சட்டியில புளியை கரைச்சி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு உப்பு போட்டு அதுலேயே சோத்தை போட்டு கிண்டி தின்றுவேன் அத்தை. அப்ப அது உனக்கு உருப்படியா கிண்டி திங்க தெரியாது. இதுல வேற பெருமை இந்த எருமைக்கு. புளிச்சோறு கிண்டுவேன் நீ. அப்படின்னா நான் சமைச்சது நல்லா இல்லையா? அப்போ இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைப்புல நிக்கியோ? இதை பத்தி உன் புருஷன்ட்ட கேட்டு சொல்லுவார். ஏங்க எப்படிங்க இருக்கு, ருசியா இருக்கான்னு சொல்லுங்க. குழந்தை, எனக்கு வயிறு பசி வரல குழந்தை, நான் அப்புறமா சாப்பிடுறேன். என்னது இது, இவர் ஆசையா சாப்பிடுவாருன்னு பார்த்தா இப்படி எழும்பி போறாரு. அத்தை நீங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்க அத்தை. என்னாச்சு? அத்தை பசிக்குதுனாவே அவியல சாப்பிடாம எழுப்பி போயிட்டாவே. நான் அவியலுக்காகவே வேகமாக சமைச்சேன், இப்படி பண்ணிட்டாவல. ஆனந்த் நீங்க சாப்பிடுங்க ஆனந்த். என்ன கொஞ்சம் குழம்பு ஊத்தட்டுமா ஆனந்த்? வேண்டாம், நீ இதுலயே குழம்பு நிறைய இருக்கு, நான் இதை சாப்பிடி. சரி, என் புருஷன் மாடு மாதிரில இதை கழனி தண்ணி மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு காயை போட்டு அவிக்காம வெறும் தண்ணியில உப்பு போட்டு கலக்கி கொண்டு ஊத்தி இருக்கணும். காய் போட்டு அவிச்சதே அதிகம் தான். ஆனந்த் சாப்பிட்டே போதும், வாங்க போவோம்.
சரோ எங்க அண்ணி பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ போகட்டும். ஆனந்த் சாப்பிட்ற மாதிரி நடிச்சே போதும், எழுப்புங்க. இது ஒரு சாப்பாடுன்னு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஆக்ஷன். ச்சே, எல்லாரும் சாப்பாடு அந்தந்தால வச்சுட்டு போயிட்டாவுல. நம்ம புருஷன் சாப்பிட்டதுலையாவது நம்ம சாப்பிடுவோம். அவர் சாப்பிட்ட தட்டில் இன்னைக்கு தான் நான் சாப்பிட போறேன். இது ரொம்ப ருசியாக இருக்கும். சே, என்ன இப்படி இருக்கு? கொஞ்சம் கூட ருசியாகவே இல்லை, மண்ணு மாதிரி இருக்கு. ஓஹோ, இதனால தான் எல்லாரும் சாப்பிடாம எழுப்பி ஓடிட்டாங்களோ? எனக்கு சுத்தமாக சமைக்க தெரியல, சமைச்சது நல்லாவும் இல்லை.